இந்த திருவள்ளூர்னு ஒரு பெரிய ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த திருவள்ளூர் க்ஷேத்திரத்துல நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய இந்த பித்திருக்களுக்கு பண்ணக்கூடிய இந்த தர்ப்பணங்கள் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு அம்மாவாசை அன்னைக்கு, ஆடி அம்மாவாசை அன்னைக்கு அந்த திருவள்ளூர் இருக்கக்கூடிய வைத்திய வீரராக பெருமாளை தரிசனம் பண்ணா நம்ம நாளைக்கு போய் என்ன கோரிக்கையை பகவான்கிட்ட வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை நம்மளுக்கு நடத்தி வைக்கிறார். என்னத்தினால அப்படின்னா, இந்த சாலிய மகரிஷின்னு அவர் பகவான் நோக்கி தபஸ் பண்ணார். வைத்திய வீரராக பெருமாள் நோக்கி தபஸ் பண்ண உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம். இந்த ஆடி அம்மாவாசை அன்னைக்கு யாரு உங்களை இங்கே வந்து தரிசனம் பண்றாளோ அவளுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறாளோ அந்த கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றார். அதனால தான் இந்த ஆடி அம்மாவாசை அன்னைக்கு இந்த வைத்திய வீரராக பெருமாளை போய் பார்த்தோமே ஆனா நம்ம வாழ்நாள் தான் நான் சொல்றேன், தர்மத்துக்கு விரோதம் இல்லாம கோரிக்கையா இருக்கணும். அடுத்தவனை அழிக்கிற கோரிக்கை இருக்கக்கூடாது. எப்பவுமே அது பகவான்கிட்ட அதாவது நம்ம ஏதோ நன்னா இருக்கிறாப்புல இருக்கும். சுவாமி நம்மளுக்கு எந்த சமயத்தில் என்ன எப்படி அதை இது பண்ணணுமோ அதை நம்மளை பண்ணி கொடுத்துரு. மகாபாரதத்தில் கர்ணன் கடைசியில் என்ன பண்ணுறான், அந்த அஸ்திரமே ஞாபகம் இல்லாமல் போயிடுது. அது வந்து பரசுராமர் அவரை சபிச்சுடுறார். அவர் நீ வந்து மார்வேஷத்தில் வந்து என்கிட்ட வித்தியை கற்றுண்ட, அதனால உனக்கு தக்க சமயத்தில் அந்த பிரம்மாஸ்திரத்துடைய மந்திரமானது மறந்து போயிடுன்னு சபிச்சுடுறாரு. அதான் சபிக்கப்பட்ட ஜென்மாவும் அவன். அவன் 4-5 இடத்துல சபிக்கப்பட்டா கடைசியில். அதனால தான் அவரும் சொல்கிறார், வெறும் செத்த பாம்பு அடிச்சுட்டு அர்ஜுனா நான் கர்ணன் அடித்தேன்னு சொல்கிறியே, அவனை ஏற்கனவே 3 பேர் கொண்டுட்டா, ஏன் கவலைப்படுற? தேவேந்திரன் வந்து இன்னைக்கு அவன்கிட்ட இருக்கக்கூடிய கவச்ச குண்டலத்தை வாங்கிட்டானோ அப்பயே பாதி போயிட்டான். உங்கள் அம்மா வந்து பெரிய பையன்னு தெரிஞ்ச பிற்பாடு ஒரு தடவை உபயோகப்படுத்தின பிற்பாடு திரும்பி அந்த நாகாசத்தை உபயோகப்படுத்தக்கூடாது, உங்கள் அம்மா ஒருத்தர் வாங்கிட்டா. பரசுராமனும் சபிச்சுட்டா, எல்லாருமா சேர்ந்து அவனை ஏற்கனவே சாகடிச்சிட்டா. அப்புறம் திரும்பி நீ வந்து செத்த பாம்பு அடிச்சதான் நான் அடித்தேன் எதுக்கு பெருமை கொள்கிற அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கடைசியில் அர்ஜுனனுக்கு வந்து அவனை உணர்த்த வைக்கிறார்.